ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு நான் டைப் பண்ணுற மாதிரி பென்சால் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதிரி லிங்க் வரும். இந்த ஃபஸ்ட்டு லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ டெம்ப்ளேட்ஸ் வச்சு நிறைய வீடியோ வரும். அதில் வந்து நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மோர் கிரியேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மோர் கிரியேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் வீடியோ, இன்ட்ரோ மேக்கர் வீடியோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதில் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ டைப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோ. இப்போ நான் வந்து ஒரு வீடியோ டைப் செலக்ட் பண்ணலான்னு இருக்கேன். சினிமேட்டிக் இந்த இன்ட்ரோ மேக்கர் வந்து நான் செலக்ட் பண்ணலான்னு இருக்கேன். இதில் வந்து ஸ்க்ரோல் டவுன்ட்டு போகும்போது எனக்கு செட்டான ஒரு வீடியோ நான் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ பார்க்கலான்னு பார்த்தா இந்த இது அவ்வளோ செட் ஆகலை. ஏன்னா குவாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், இந்த மாதிரி ஹேங் ஆகும். அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ செலக்ட் பண்ணி இந்த வீடியோ ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதே மாதிரியும் உங்களுக்கு வீடியோ ரிலேட்டடாக வரும். நான் தேடிட்டு இருந்தது எனக்கு வந்து கிடச்சிருச்சு. அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா லோடிங் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகிட்டு இருக்குது. லோடிங் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த பிளெண்டர் 3D அனிமேஷன் இன்டர்ஃபேஸ் மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்களா, இது 3D அனிமேஷன் வியூவில் கட்டுது, 3D அனிமேஷன் வியூவில் கட்டுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐ பட்டன் மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி உங்களுக்கு வீடியோ கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த பொசிஷன் வச்சு உங்களுக்கு வீடியோ வந்து காட்டும். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக போக புரியும். இது வந்து வீடியோ ரெசல்யூஷன் இருக்குது. இது உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வச்சுருங்க. அதே மாதிரி ஃப்ரேம் ரேட் இதெல்லாம் இருக்குது. இதில் வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ நல்லா குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி லோடிங் ரொம்ப ரெண்டர் பண்ண ரொம்ப லேட் ஆகும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்கை அவுட்டோர் இந்த மாதிரி இருக்குது. நான் தெரியாமல் ஸ்கை தொட்டுட்டு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ஸ்கை ஆகிடுச்சு. இது திரும்ப பழையபடி மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நீங்கள் கஸ்டமர் வச்சானே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பிளாக் கலர் ஆயிரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கியூப் தான் முக்கியமானது. ஏன்னா இந்த வீடியோக்குன்னு ஒரு டைட்டில் வச்சுருப்பாங்க. அந்த டைட்டில் ரிமூவ் பண்ணணும்னா அதில் டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்மளோட சேனலோட பேர் வைக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியூப் தான் முக்கியமானது. இது வந்து டெக்ஸ்ட் எங்கே இருக்குது நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். முதல்ல ஃபோன் வந்து ஃப்ளாட்டாக வச்சுட்டு இதில் டெக்ஸ்ட் எங்கே இருக்கும் போல நல்லா பொறுமையாக கண்டுபிடிங்க. இது வந்து மாற்றி விட்றாங்க. இப்போ வந்து டெக்ஸ்ட் இருக்கா, இங்கே எங்கேயாச்சும் டெக்ஸ்ட் இருக்கான்னு பாருங்கள். அந்த வீடியோவில் என்ன டைட்டில் கொடுத்துருக்கோம் அதில் அந்த டெக்ஸ்ட் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியர் ஆள் கொடுத்துட்டு உங்களோட சேனல் நேம் என்னதோ அதை நீங்கள் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 டெக்ஸ்ட் இருக்கும். இதே சில பல வீடியோவில் பார்த்தீங்கன்னா 3 டெக்ஸ்ட்டு, ஒரு டெக்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஷார்ட் ஃபார்ம் இருக்கிறேன், அடுத்து வந்து ஃபுல் ஃபார்ம் இருக்கிறேன். அடுத்த வீடியோ ரெண்டர் பண்ணால் அந்த ஷார்ட் ஃபார்ம் ஃபுல் ஃபார்ம் மொத்தமாகவே சேர்ந்து ஒரு வீடியோவாக கன்வெர்ட் ஆகும். இப்போ அந்த டெக்ஸ்ட்டை அழிச்சிட்டு நம்ம போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குரூப்பில் நம்ம தெரியாமல் போட்டுட்டோம். வந்து பார்த்திங்கன்னா அது மேலே குரூப்னு போட்டிருக்கு. நம்ம டெக்ஸ்ட்டில் தான் போடணும். அதனால் என்ன பண்ணணும், திரும்ப பழையபடி வச்சுட்டு அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் தான் நீங்கள் போடணும். இது வந்து தெரியாமல் நான் போட்டுட்டேன். இது வந்து நீங்கள் பார்த்துக்காதீங்க. இந்த பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணி நான் கீழே வந்து ஃப்ராண்ட் வந்து கஸ்டம் இருக்கும். இதுதான் டெக்ஸ்ட்டுக்கான இதுவே. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வான் டைப் பண்ணிட்டேன்னா திரும்ப வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் வந்தது இருக்குது. அது கஸ்டம் என்னதுன்னா நீங்கள் என்ன மாதிரி ஸ்டைலில் உங்களுக்கு இந்த ஃப்ராண்ட் வேணுமோ அதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வேணும்னு வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் தொட்டு காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட்டு பிடிக்குதோ அந்த நீங்கள் டெக்ஸ்ட்டை வைக்கலாம். அதுக்கு முன்னாடி செகண்டாக ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். அதுக்கும் நேம் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு எப்படி இந்த கஸ்டம் மாற்றுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2வது டெக்ஸ்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல் ஃபார்ம் வச்சு ரைட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம டெக்ஸ்ட் மாத்திரம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஐ பட்டன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிங்களோ அந்த ப்ளே வந்து ஆப்ஷன் வந்து வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி தான் பண்ணியிருக்கோம். இந்த பார்த்திங்கன்னா வந்துருச்சு. முதல்ல ஃபுல் ஃபார்ம் வந்துருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஃபார்ம் வந்துருக்கு. பின்னாடி வந்து ஸ்கை வந்துருக்கு. அந்த ஸ்கை நம்ம ஒன்று மாற்றலாம். அந்த மாற்றிட்டு அதை கஸ்டம் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் அந்த திரும்ப பழையபடி ஸ்கை வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டோர் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த அவுட்டோரில் போய் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கஸ்டம் இருக்கும். தான் பார்த்தீங்கன்னா கஸ்டம் தெரியும். அதை தொட்டுட்டு நீங்கள் திரும்ப பழையபடி வந்துட்டீங்கன்னா அந்த க்யூப்பில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பழையபடி வந்துடும். பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஸ்கை உங்களுக்கு வந்து அப்பீராக ஆகாது. இப்போ கீழே டவுன்லோட் ஆப்ஷன் மாதிரி இருக்கா, அதை தொட்டுட்டு மேக் ரெண்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ரிசொல்யூஷன் வச்சு பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிடலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.